ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சொரக்காய் தோசை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன துண்டு சொரக்காய் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை 2 கப்பு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப்பு. நான் சிறுதானியத்தில் செஞ்ச அரிசி பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சாதா அரிசி மாவு கூட போடலாம், போதும். உங்களுக்கு சிறுதானிய அரிசி மாவு வேணும்னா அதை பற்றி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதை செஞ்சு தண்ணி நல்லா கலந்து அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க சொரக்காயை எடுத்து நல்லா புழிஞ்சி அந்த தண்ணியை அதில் இது புழிஞ்சி விட்டுடுக்கோங்க. எதுக்குன்னா இது நீங்கள் சொரக்காயில் அப்படியே போட்டிங்கன்னா சொரக்காயில் இருக்க தண்ணியை நம்ம தோசை சுட்டால் மொறுன்னு வராமல் போயிடும். இப்படி தண்ணியை புழிஞ்சிட்டு நீங்கள் சுடும்போது அதை போட்டால் தான் நல்லா தோசை மொறுன்னு வரும். அதுக்கோசரம் கண்டிப்பாக நீங்கள் புளியணும். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், நான் மிளகுத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் இல்லைன்னா முழு மிளகை கொஞ்சோண்டு லைட்டாக தட்டி போட்டால் கூட நல்லாயிருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கையில் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் தான் தெரியும், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விடுறதுக்கு கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு அதை நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஒரு கட்டியும் இருக்காத மாதிரி. அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு அது தோசை விட வேண்டியது தான். நீங்கள் சண்டே காலையில் இல்லை மாவு இல்லாத டைமில் என்னடா டிஃபன் செய்கிறதுன்னு அப்படின்னு நினைக்கும் போது சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு 2 மசிச்சு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை பைண்டிங்காக நல்லா வரும், இல்லைன்னா பிஞ்சு போயிடும். அதுக்கு தோசையில் புளி டேஸ்ட் வேணும்னா 1 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேவையில்லைன்னு நான் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இதில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.